நம்ம இந்த வாரம் வீக்லி அனாலிசிஸில் பார்த்த மாதிரி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. ரெண்டாவது டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனதில் ஹிண்டால்கோ, எஸ்பிஐ, பஜாஜ் ஃபினான்ஸ், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டைட்டன் கம்பெனி, இண்டர் குளோப் ஏவியேஷன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நாளைக்கும் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வந்து விப்ரோ ரைஸ் ஆனால் கூட ஐடி அண்ட் ஃபார்மா வந்து தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நிஃப்டியை பார்க்கும்போது இண்டெக்ஸில் நிஃப்டியை பார்க்கும்போது தொடர்ந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டே டைம் ஃப்ரேமில் வச்சிங்கன்னா திஸ் இஸ் அ சைட்வேஸ் மார்க்கெட். அப் சைட் ரைஸ் ஆகுது, அப்ஸ் அண்ட் டவுன். ஸோ இன்னைக்கு கூட இந்த ப்ரீவியஸ் டேவுடைய லோ வந்து பிரேக் பண்ணி கரெக்டாக இதனுடைய சப்போர்ட் வந்து என்ன 24,000ங்கிறது வந்து 24,550ங்கிறது இதனுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இன்னைக்கு டேவுடைய லோவை கட் பண்ணால் நாளைக்கும் இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகலாம். 24,560 24,550ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஓகே, இதே நீங்கள் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். 30 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே வச்சு பாருங்கள். மார்க்கெட் வந்து இந்த ஃபால் வந்து கரெக்டாக ஆஃப்டர்நூன் செஷனில் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை டச் ஆகிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுதான். ட்ரெண்டுங்கிறது வந்து கரெக்டாக இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ஃபால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு தான் க்ரியேட் ஆகிருக்கு. இன்கேஸ் இந்த டேவுடைய லோவுக்கு கட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நாளைக்கும் இந்த டவுன் வந்து போகும். ஓகே, இந்த மாதிரி சைட்வேஸில் டபுள் பாட்டம் எடுத்ததுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. அப்போ இந்த லோவையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அனதர் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்குது. ஸோ நாளைய ட்ரேடுக்கு இந்த லெவல்ஸு இந்த ட்ரெண்டை வந்து அப்டேட் பண்ணி பாருங்கள். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு லெவல்ஸுங்கிறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணது மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணது லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணது 24,795ங்கிறது இன்ட்ராடே லெவல்ஸ். நான் டெலிகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக 24,795 தான் ரெசிஸ்டன்ஸு. இன்னைக்கு எக்ஸாக்ட் மார்க்கெட் ஹை வந்து எவ்வளோ போயிருக்குன்னா 24,791. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியது 9:25க்கு ப்ரெடிக்ட் பண்ணோம். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 24,791 போயிட்டு அங்கேருந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து எங்கே நியூஸ் வருது, என்ன அதனுடைய இம்பேக்ட் அதெல்லாம் தெரியாது. லெவல்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸையும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். நம்ம பேங்க் நிஃப்டியை வந்து டபுள் பாட்டம் எடுத்து பேங்க் நிஃப்டி ரைஸ் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு சேம் இந்த இடத்துல 2 டைம் வந்து ஆக்ட் ஆகுதா ரெசிஸ்டன்ஸாக. இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ், இதே மாதிரி இங்கேயும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இது, பாட்டம் சப்போர்ட். இங்கே எப்படி வந்து டபுள் பாட்டம் இருக்குதோ அதே மாதிரி இந்த இடத்துல டபுள் பாட்டம். ஸோ வித்தின் இந்த ஜோன், அதாவது 53,650க்கும் 59,925, அதாவது 56,000 வரைக்கும் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். ஸோ வித்தின் இந்த ஜோனுக்குள்ள கம்ப்ளீட்லி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். இப்போ இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கொண்டு வாங்க. மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள், கம்ப்ளீட்லி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆகுதான். இது இன்னும் 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். லைக் இந்த இடத்துல ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு அப்சைடு ஸ்விங் வந்து இருக்குது. ஸோ இந்த அப்சைடு பிரேக் அவுட் வந்து 54,650. பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க ஆர்பிஐடைய மீட்டிங் வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து 3 நாள் நடக்குது. அதாவது வெனஸ்டே தான் ஆர்பிஐடைய அந்த ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. 25 பைசே வந்து
இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. பெரும்பாலான அனலிஸ்ட் வந்து எக்கனாமிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த இதுவும் குறைக்க மாட்டாங்க, அதே மாதிரி அன்சேஞ்சாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெனஸ்டே தான் அதனுடைய இம்பேக்ட் வந்து தெரியும். டெக்னிக்கல் லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் லெவல் 54,650 ஒரு 15 நிமிஷம் கேண்டிலோ இல்லை 30 மினிட்ஸ் கேண்டிலோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு அப்சைடு ஸ்விங் இருக்குது. அதே நேரம் இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் வந்து இந்த ஷோல்டர் சொல்கிறோம்ல, இந்த ஷோல்டர் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது 54,375 இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக இது என்ன எப்படி ஆகும்னா இங்கே வந்துடும், ஸ்ட்ரைட்டாக இந்த ஜோனுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வந்து இந்த மாதிரி மாறிடும். பொதுவாகவே வந்து ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம தான் அதை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கட்டும், ஒரு ட்ரெண்டாக இருக்கட்டும். ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் ஈஸி, கிளியரான ஒரு மைண்ட் செட் வந்து கொடுக்கும், ட்ரெண்டாக தெரியும். பட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னுமே லெவல் யூஸ் பண்ணோம்னா எக்ஸாக்ட் என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் வந்து தெரியும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸும் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் எப்போதுமே வந்து ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸாக தான் ட்ரேட் ஆகிருப்பாங்க. இது க்ளோஸ் டு க்ளோஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜோனில் இருக்குதா. அப்போ இன்னைக்கு டேவுடைய ஹையை கட் பண்ணால் மட்டும்தான் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மினிமம் இந்த இடத்துல வந்து 80,630 80,650க்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்கும். இந்த ட்ரெண்டு இன்னும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் டபுள் பாட்டம் இருக்குதா. ஸோ இந்த ஜோனை கட் பண்ணிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக, ஏன்னா டாப்பில் உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு, இந்த பாயிண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது. இப்போ இந்த டபுள் பாட்டமும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகும். ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு க்ரூஷியலான லெவலில் இருக்குது. எய்தர் அப் சைடு பிரேக் அவுட் ஆகணும், டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகணும். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் வந்து எடுக்காதீங்க. நாளைக்கு இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிடுச்சு, அது ஓப்பன் ஆகிருக்கு, அதாவது 80,270க்கு எபோலையும் 80,600க்கு பிலோலையும் இந்த ஜோனில் ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரேட் வந்து எடுக்காதீங்க. ஒன்ஸ் இதுக்கு மேலே ஒரு அப் சைடு பிரேக் அவுட் ஆகட்டும் ஆர் டவுன் சைடு ஒரு டெஃபினட்டான ஒரு ட்ரெண்ட் வந்து தெரியும். ஓகே, நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் October 6th வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து October 14th வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே க்ரூட் ஆயில் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ண கரெக்டாக இந்த சப்போர்ட் டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி பேரலா டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணணும். மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ், இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபால் ஆயிருக்கு. அகெயின் இது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆயிருக்கு இந்த ரேலி. ஓகே, அகெயின் கீழே ஃபால் ஆகும்போது இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு க்ரூஷியலானது தான். ஒன்ஸ் இதை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னாலே, இந்த க்ரூஷியல் சப்போர்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சுனாலே என்ன ஆகும்னா இந்த சைக்கிள் வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகிடும், இங்கே வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகிடும். அப்போ 5,550 520 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். ஏன்னா இப்போது இந்த மாதிரி சைக்கிள் கண்டினியூ ஆகும்போது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது மறுபடியும் மேலே ரைஸ் ஆனால் கூட இது ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். திரும்பியும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ ஹியர் ஆஃப்டர் அப்சைடில் 5,700ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது வந்து 5,520ங்கிறது உங்களுக்கு பாட்டம் சப்போர்ட்டாக இருக்கும். 5,500 5,520ங்கிறது பாட்டம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்டாக் வைஸுங்கிறது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நான் எதுவும் இதில் போஸ்ட் பண்ணலை, ஒன்லி இண்டெக்ஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுறேன். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு விடுங்க. நன்றி, வணக்கம்.